விஜயகாந்த் சார் வந்து டி நகரில் தான் ஆஃபீஸ் இருந்தது அவரோடது. என்னோட வீடு தேனாம்பேட்டையில் இருந்தது. தேனாம்பேட்டையில் தான் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே அங்கே தான். இப்போது விஜயகாந்த் சார் ஆஃபீஸில் வந்து எல்லாருக்குமே சாப்பாடு இருக்கும். யார் போனாலும் சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது. நம்ம புரட்சி கலைஞர் அவர் தவறிட்டார் இல்லையா, அன்றைக்கி வந்து இந்த காரு உடைக்கிறது அது இதெல்லாம் ஒரு பெரிய கலவரமே நடந்துக்கிட்டு இருந்தது. அன்றைக்கி அவங்களுக்கே சாப்பாடு இல்லை விஜயகாந்த் சாருக்கு. அப்போ இவர் எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு ஃபோன் பண்ணி வீட்டில் வந்து சாப்பாடு ரெடி பண்ணு, இத்தனை பேருக்கு ரெடி பண்ணி வச்சுடு, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னாங்க. இவங்களும் காரில் வர முடியாது, பைக்கில் விஜயகாந்த் சாரும் இவரும் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு 2 பேருமே பைக்கில் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து அவங்களே சாப்பாடு எடுத்துக்கிட்டு போனாங்க. அது ஒரு மெமரபிள் மூமெண்ட், அது மறக்க முடியாத மூமெண்ட். அவர் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறவர். அவர் ஆஃபீஸ்க்கே நம்ம சாப்பாடு கொடுத்த ஒரு சம்பவம். ஏன்னா 2 பேருமே ஒரே மாதிரி தான், விஜயகாந்த் சாராக இருக்கட்டும் இவராக இருக்கட்டும், 2 பேருமே இந்த சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் ரொம்ப கேர் எடுப்பாங்க. அவங்க யார் வந்தாலும் சாப்பாடு இல்லைன்னு சொல்லக்கூடாது. யாராவது சாப்பாடு இல்லைன்னு சொன்னால் பாக்கெட்டில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ கொடுத்துருவார் இவர். அந்த அளவுக்கு அந்த சிமிலாரிட்டி 2 பேருக்குமே இருக்குது.